ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்திராகமம் 8வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பகுதியிலே 2வது வாதை தவளைகள், 3வது வாதை பேன்கள், 4வது வாதை வண்டுகள், இவைகளை கொண்டு ஆண்டவர் பார்வோனையும் எகிப்து தேசத்தையும் வாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தவளைகள், அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, எகிப்து தேசம் முழுவதையும் மூடிக்கொண்ட தவளைகளால் உண்டான வாதை பார்வோனது கடினமான நிலைமையை கைவிட செய்துவிடும் என்று தோன்றும் அளவுக்கு அது இடுக்கண் விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. தவளைகளை அகற்றி வாதைகளை நீக்கும்படி பார்வோன் கேட்டுக்கொண்டபோது மோசே அவனிடம், தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கு இருப்பதா? நீங்களே சொல்லுங்கள், எப்போ இருக்கணும், இந்த காரியத்தை நான் எப்போ செய்யணும்னு கேட்கிறான். அதற்கு ஏற்கனவே போதுமான அளவு தவளைகள் இல்லை என்பதை நினைத்து செய்தது போல அங்கே எகிப்திய மந்திரவாதிகளும் தவளைகளால் தங்களுடைய தேசத்தை நிறைக்கிறதை பார்க்கிறோம். தவளைகள், தவளை தலையுடைய கெகட் தேவிக்கு எதிராக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். உங்களுடைய தெய்வங்கள் என்று வழிபடக்கூடிய எல்லா அந்த தெய்வங்களின் வல்லமைகளை பார்க்கிலும் தன்னுடைய வல்லமை உயர்ந்தது என்பதை காட்டும் வண்ணமாக பார்வோனுக்கும் எகிப்து தேசத்து ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். மந்திரவாதிகளும் தங்களுடைய மந்திர சக்தியினால் நிறைய தவளைகளை அவர்களும் பிறப்பிக்கிறார்கள். அவர்கள் பிசாசின் அதிகாரத்தினால் அவ்வாறு அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் தவளைகளை கொல்ல துணிவு கொள்ளலை. ஏன்னா தங்களுடைய தெய்வத்தை கொல்லுகிறதற்கு அவர்கள் துணிவு கொள்ளவில்லை. ஆனால் இங்கே இனப்பெருக்கத்தின் கடவுள் என்று அதை வணங்கி வந்தார்களே. ஆகவே இந்த தவளைகளை மோசே நதியில் மாத்திரம் தவளைகள் இருக்கட்டும், மற்ற இடத்துலலாம் தவளைகள் செத்து போகட்டும்னு சொன்னபோது அந்த தவளைகள் செத்து அத்தனையாக நாற்றம் எடுத்தன. பார்வோன் மீண்டும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனத்தின் வரையிலும் பூமியினுடைய புழுதியிலிருந்து ஒரு கடிக்கிற பேன்கள் அது உண்டாகட்டும் என்று 3வது வாதையிலே இங்கே மோசே செய்கிறதை பார்க்கிறோம். இந்த தடவை மந்திரவாதிகளால் பேன்களை பிறப்பிக்க முடியல. பெரிதான வல்லமையால் தான் இது செய்யப்படுகிறது என்று அவர்கள் பார்வோனை எச்சரித்தார்கள். இது தேவனுடைய விரல், தேவனுடைய விரலினால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியாது. இது வல்லமை நம்முடைய கரங்களை மீறின வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பூமாதேவியாகிய சேபு அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்க பேன்களை. அதற்கு எதிராக இங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பார்வோன் அங்கே பிடிவாதமாக இருக்கிறான். அவன் தன் இருதயத்தை அதிகமாக அவன் கடினப்படுத்துகிறான். அதை இன்னும் அதிகமாக தேவன் கடினப்படுத்துகிறார். நம்முடைய இருதயம் இலகி வரலன்னு சொன்னால், நம்முடைய இருதயம் கடினங்களை விட்டு இறங்கி வரலன்னு சொன்னால், தேவன் அதை இன்னும் மனம் திரும்ப முடியாதபடி அவர் கடினப்படுத்தி விடுவார் என்கிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. 4வதாக வண்டுகளை அங்கே பிறப்பிக்கும்படியாக மோசேக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. மோசே எகிப்து தேசம் எங்கும் வண்டுகள், ஆகவே அங்கே வண்டுகள் 4வது வாதைகளை அங்கே அனுப்புகிறார். எபிரேய மொழியில் இது பலவிதமான பூச்சிகளை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. இந்த வண்டுகள் என்பது அவர்கள் ஹெப்ரி என்னும் வண்டு வடிவ சிருஷ்டி தேவன் என்று வழிபட்டு வந்தார்கள். வண்டுகளை ஹெப்ரி என்னும் வண்டு வடிவ சிருஷ்டி அந்த தெய்வத்துக்கு எதிராக தன்னுடைய வல்லமை கிரியை செய்கிறது என்பதை இங்கே ஆண்டவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஹெப்ரி தெய்வத்தை தாக்குகிற வகையில் இந்த வாதை அனுப்பப்பட்டது எகிப்து தேசத்தில். இப்போது 25லேருந்து 32 வரையிலும் நீங்கள் இங்கேயே இஸ்ரவேலர்கள் பலியிடலான்னு சொல்லுகிற அளவிற்கு பார்வோன் கொஞ்சம் மனமாறி தந்திரமாக காரியங்களை செய்கிறான். ஆனால் அது நடைபெற முடியாது. ஏனென்றால் எகிப்தியர்கள் வணங்கி வந்த விலங்குகளை தான் இங்கே இஸ்ரவேலர்கள் பலியிடணும். அப்படி பலியிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய கலகம் உண்டாகிவிடும். ஆகவே இங்கே
தேசத்தில் பலியிட முடியாது, கொஞ்சம் பக்கத்தில் போய் பலியிட்டுட்டு வாங்க என்று யூதர்கள் பாலைவனத்தில் மட்டும் ஆண்கள் மட்டும் சென்று பலியிடலாம் அப்படிங்கிற ஒரு சலுகையை கொடுக்கிறது போல செய்கிறார். ஆனாலும் அவர்கள் வெகு தொலைவு செல்லக்கூடாது, 3 நாள் பயணம் மேற்கொண்ட பின்னரே பலியிட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த சலுகையும் அவர்களுக்கு மனநிறைவு அளிக்கலை. அதே போல் மிருக ஜீவன்களெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற காரியங்கள். இந்த வாதையிலிருந்து, வண்டுகளின் வாதைகளிலிருந்தும் அங்கே விடுதலை ஆக்கப்பட்டவுடன் பார்வோன் தன்னுடைய முடிவை அவன் மாற்றிக்கொண்டு ஜனங்களை போக விடாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எகிப்திய 3 தெய்வங்களுக்கும் எதிராக தேவனுடைய வல்லமை இங்கே கிரியை செய்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, வேதாகமம் தேவனுடைய வல்லமையையும் மந்திர வித்தையினுடைய வல்லமையையும் அது வேறுபடுத்தி காட்டுகிறது. இன்றைக்கு தேவனுடைய வல்லமையையும் நாம் பார்க்கிறோம், மந்திர வித்தைகளின் வல்லமைகளையும் நாம் பார்க்கிறோம். மந்திர வித்தைகளுக்கும் தேவனுடைய வலிமைக்கும் தொடர்பே கிடையாது. இரண்டும் வேறு வேறான கோணத்தை உடையவைகளாக இருக்கின்றன. இரண்டின் வல்லமைகளினுடைய பிறப்பிடமும் வேறு வேறு இடம். ஒன்று தேவனையும், இன்னொன்று மனித தந்திரம் மற்றும் சாத்தானையும் மையமாக குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது. மந்திர வல்லமை மனுஷனுடைய தந்திரம் மற்றும் சாத்தானினுடைய பிறப்பிடமாக, சாத்தானின் இடத்திலிருந்து பிறக்கிற ஒரு வலிமையாக அது காணப்படுகிறது. மந்திர வித்தைகளால் சில காரியங்களை செய்ய முடியும். கோலை பாம்பாக்கலாம், தண்ணீரை இரத்தமாக்கலாம், தண்ணீரிலிருந்து தவளைகளை புறப்படச் செய்யலாம். மனித கண்களுக்கு முன்பாக இவை பெரியவைகளைப் போல தங்களை அவர்கள் காட்டிக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் தேவனுடைய வல்லமையோ அதற்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் இயலாமையை உணர்ந்த மந்திரவாதிகள், அதாவது புழுதியிலிருந்து பேன்கள் உண்டான பொழுது இது தேவனுடைய விரல், அவருடைய கரத்தினால், அவருடைய விரலினால் தான் இதை செய்ய முடியும், எங்களால் முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் தோல்வியை அங்கே ஒத்துக்கொண்டார்கள். தேவனுடைய விரலுக்கு முன் மந்திர தந்திரங்கள் அது நிலைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தேவ பணி செய்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் மந்திர வித்தைகளையும் பயன்படுத்துகிறதற்கு முயற்சி செய்கிறார்கள். மந்திர உச்சரிப்புகள், யோகா, கிப்னாட்டிசம், அதே போல் ஜப்பானிய அங்கே புத்த தந்திரங்கள், குறி சொல்லுதல் என பல காரியங்கள் இன்றைக்கி மனிதனுடைய தந்திரங்களையும் சாத்தானினுடைய வல்லமையையும் மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து மனிதர்களை பயமுறுத்தி ஏமாற்றி அவைகளை பின்பற்ற செய்யவும், காசுகளை செலவிடவும் இன்றைக்கு பண்ணுகிற காரியங்களை, வஞ்சகங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய விரலுக்கு முன்பாக இந்த பதர்கள் நிற்க முடியாது என்பதை நமக்கு நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், ஒருவன் மேலே தம்முடைய அளவில்லாத ஆவியை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இந்த உலக மக்களினுடைய மந்திரங்கள், உலக மக்களினுடைய ஏமாற்று வேலைகள், உலக மக்களுடைய வஞ்சகங்கள், சாத்தானால் ஏவி விடப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர முடியும். ஏனென்று சொன்னால், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், அதே போல் இந்த ஏடு எழுதுகிற காரியங்கள் அல்லது குறி கேட்கிற காரியங்கள், இவைகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாதங்களை இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ராசி பலன், நட்சத்திர பலன் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளுக்கும் மேலாக உன்னதம் வரையிலும் நம்மை உயர்த்தி அவரோடு கூட அமர பண்ணியிருக்கும் பொழுது, நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட சத்ருவினுடைய வல்லமைகளோ, மனிதர்களுடைய தந்திரங்களோ, மனிதர்கள் சொல்லுகின்ற ராசி பலன், நட்சத்திர பலன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, பில்லி சூனியம் ஏவல்கள் என்று சொல்லுகிறார்களே, இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்னை உன்னதமான வல்லமையினால் நிறைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகிற பொழுது, இந்த உலகத்தின் சக்திகள், சத்ருவின் சக்திகள் இந்த ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
அதே போல் உங்களை போக விடுவேன். ஆனால் இன்றைக்கி சத்ருவினுடைய தந்திரம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறதற்கு அழைப்பு பெற்ற அநேகர் கூட நான் கொடுக்குறேன்ப்பா, என்னால் போக முடியாது என்று சொல்லி பின்வாங்கி இன்றைக்கி சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமே, அவைகள் தடைபட்டு கொண்டிருப்பதற்கான காரணம் என்னென்னா, உங்களை போக விடுவேன். ஆனால் அதாவது தங்களை விடுவிக்க சொன்ன பொழுது பார்வோன் செவி கொடுக்கலை. ஆனால் நெருக்கடிகளை பார்வோன் சந்தித்த போது வேறு வழியின்றி விடுவிக்கலாம். ஆனால் சில நயவஞ்சகமான தந்திரங்களை பயன்படுத்தி அவர்களை மீண்டும் தன்னிடம் திருப்பி கொண்டு வந்துடுறதற்கான காரியத்தை தான் அங்கே சொல்லுகிறான். என்னென்னா, தேசத்திலே பலியிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கேயே பலியிடுங்கப்பா, ஏன் வெளியே போய் பலியிடணும்? அவங்களுக்கு தெரியும் அவர்கள் தெய்வங்களாக வழிபடுகிற விலங்குகளை தானே பலி செலுத்தணும். ஒரு தேசத்தில் மிகப்பெரிய கலவரங்கள் வந்துவிடும் என்று தெரியும், அங்கேயே தங்க வச்சிடலான்னு சொல்லி தந்திரமான காரியத்தை செய்ய ரொம்ப தூரம் போகாதுங்க அப்படின்னு சொல்லி 8வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3 நாள் நாங்கள் பிரயாணமாக போய் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எல்லாரும் செல்றதில் எச்சரிக்கையாக இருங்க. மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டானா ஆள் திரும்ப வந்துடுவான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி பார்க்குறான், சரி மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாலும் சொத்து சோகங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டானா இங்கே வருவாங்களேன்னு உங்கள் ஆடு மாடுகளை மட்டும் நீங்கள் நிறுத்திட்டு போங்க. அங்கே அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழம்பும் கூட நாங்கள் பின் வைக்க எங்களுக்கு கொடுக்கப்படலை, கட்டளை கொடுக்கப்படலை என்று சொல்லுங்கள். ஒரு சின்ன மிருகத்தை கூட நாங்கள் விட்டுட்டு போக முடியாது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உலகம் நம்மை தனக்குள்ளாக இழுத்து வைப்பதற்கு அநேக சதிகளை, ஆண்டவருக்கென்று நாம் பயன்பட முடியாதபடி, ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியாதபடி ஒரு இழுப்புக்குள்ளேயே, அதாவது ஒரு குடும்ப இழுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால், அதே போல் உலகத்தினுடைய ஆஸ்தியின் இழுப்பு இருக்குன்னு சொன்னால், நம்ம தேவனுக்காக முழுமையாய் பயன்பட முடியாது என்பதை சத்ரு அந்த நாட்களில் அறிந்திருந்தது போல இந்த நாட்களிலும் அவனுடைய தந்திரங்களை செயல்படுத்துகிறபடினால இன்றைக்கு ஒருவேளை தூரமாய் சுவிசேஷ பணிக்கென்று அழைப்பு பெற்றவர்கள் போக முடியாதபடி, மற்றும் குடும்பத்தினுடைய ஆசாபாசங்கள், குடும்பத்தினுடைய நேசங்கள், இவைகளின் நிமித்தமாக இழுப்புண்டு தேவனுக்காக முழுமையாய் பிரகாசிக்க முடியாதபடி, அல்லது உலகத்தினுடைய பூமிக்குரியவைகளை தேடுகிறபடியினாலே, உலகத்தின் சொத்து சுகங்களை தேடுகிறபடியினாலே மேலானவைகளை நாட முடியாதபடி இன்றைக்கு சத்ருவினுடைய தந்திரங்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்கின்றன. பார்வோனிடத்தில் எப்படி சத்துரு கிரியை செய்தானோ அதே ஆயுதங்களை இந்த நாட்களிலும் பயன்படுத்தி ஆண்டவருடைய வல்லமை முழுமையாய் வெளிப்பட முடியாதபடி, விசுவாசிகள் முழுமையாய் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி சத்துரு தடை பண்ணி கொண்டிருக்கிறான். நாம் விழித்து கொண்டு, ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று இயேசு கற்றுக் கொடுத்தாரே. அந்த காரியங்களை நம்முடைய தலையாய கடமையாக கொண்டு ஜெபத்தில், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு முழுமையாய் கிருபைகளை தாரும் என்று கெஞ்சுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.